நல்லா டேஸ்டியான க்ரீமியான பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதை நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா ரொம்ப மசிஞ்சிரும். இந்த 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா குக் ஆகிட்ருக்கும். அதை நம்ம ஓவராக கிண்டி விட தேவையில்லை, லைட்டாக மட்டும் இப்படி செஞ்சால் போதும், அவ்வளோதான். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்ருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக முந்திரி காஞ்ச திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டு இருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நல்ல வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்துட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகு எடுத்து அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணலாம். சுட சுட டேஸ்டியான க்ரீமியான பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.